எவருமே இல்லை. எந்தெந்த ஜாதியோட என்ன செய்யறாங்க? மேன்மைப்படுத்துறாங்க. நம்மை போல பரிசுத்த ஜாதி இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளோட பரிசுத்த ஜனமாக ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லுவாங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம் எப்படி இருக்கும்? ராஜா அரண்மனையில ராஜாவோடு உள்ள மற்றவர்களாக இருக்கும்போது எவ்வளவு கம்பீரமாக அந்த ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. தோற்றத்திலே ஒரு கம்பீரம். ஹல்லேலூயா. சொல்லிக்கிற நானும் ராஜரீக ராஜரீக ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவதன்னை ஒரு பொற்றிலே, ஜீவதன்னை என்னை நடத்தும். உங்கள் ஜீவதன்னை ஒரு பொற்றிலே, ஜீவதன்னை என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவதன்னை ஒரு பொற்றிலே, ஜீவதன்னை என்னை நடத்தும். உங்கள் ஜீவதன்னை ஒரு பொற்றிலே, ஜீவதன்னை என்னை நடத்தும். பாவிகளுக்கு ரோகிகளையா, பாவமாக மக்களுக்குயா, பாவிகளுக்கு ரோகிகளையா, பாவமாக மக்களுக்குயா, பாதகருக்காக போக்கவே, பாதகன் போல் நீரோ, பாதகருக்காக போக்கவே, பாதகன் போல் நீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகருக்காக போக்கவே, பாதகன் போல் நீரோ, பாதகருக்காக போக்கவே, பாதகன் போல் நீரோ. இன்று கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற இயேசுவே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற இயேசுவே, நொந்துருகி வந்த மக்களே, இயேசுவாகி இயேசு செய்துவே, நொந்துருகி வந்த மக்களே, இயேசுவாகி இயேசு செய்துவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களே, இயேசுவாகி இயேசு செய்துவே, நொந்துருகி வந்த மக்களே, இயேசுவாகி இயேசு செய்துவே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மையானவரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மையானவரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், எல்லாமே நாளை ஊற்றுவே. உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், எல்லாமே நாளை ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர்,
மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும் ஆதிடரை நிற்க மாட்டிடும் தேவனே வரும் ஜீவபாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவபாதையிலே நடத்தும் ஜீவதன்னை ஒரு மூச்சிலே ஜீவன் மேலே நடத்தும் ஜீவதன்னை ஒரு மூச்சிலே ஜீவன் மேலே நடத்தும் ஜீவதன்னை ஒரு மூச்சிலே ஜீவன் மேலே நடத்தும் இது சொல் 1555 பாடலின் இயேசு நீதானையா. அல்லேலூயா. இயேசு நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் இயேசு நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா இயேசு நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் கடலாவிலும் தியானிக்கின்றேன் எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் கடலாவிலும் தியானிக்கின்றேன் இயேசுவே தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா இயேசுவே தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா உமக்கு விழித்துக் கொண்டீர் நன்றி ஏசையா ஏசையா உந்தன் அன்பாலே
கன்னிகையாக இருக்கும்போது அந்த கன்னிகையுடைய ஆசை அது என்ன சொன்னால் இயேசு கன்னிகை பருவத்தை கடந்து புருஷன்கிட்ட போகும்போது புருஷனுடைய அடையாளம் செய்யணும் ஆண்டவரின் இயேசு டபுள். ஆனால் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இப்போதைக்கு காலங்களில் உங்கள் சிந்தனையிலே மொத்தம் தான் உங்கள் எல்லாரே இயேசு அல்லேலூயா, இயேசு அல்லேலூயா. காலையில் பிடிக்கும் போதே அப்பா நீங்கள் தான் என் இயேசு, நமக்கு பிரியமான செயலை சொல்லி கேட்டுட்டேன்னு சொன்னால் அந்த நாள் முழுதும் நீங்கள் நேசர் என்ன செய்வீங்க, பிரியப்படுத்துவீங்க. அல்லேலூயா. எங்க சிந்தனைக்கு நீங்கள் இடம் கொடுக்காது. இன்று நேசர் இயேசு என்ன சொல்லுங்க, நேசர் இயேசு வாலிப தம்பிமா சொல்லுங்க, இவங்க இருக்கிறவர். அல்லேலூயா. நேசர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அதுதான் நெக்ஸ்ட் தான். அல்லேலூயா. நம்மளுக்கு நேசராக இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் கேட்டா இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அன்பினாலே நம்மை கவர்ந்தார். நம்ம யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் கூட சின்ன தப்பு செஞ்சுட்டா கொஞ்சம் திருப்பி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு என்ன செய்வாரு, அந்த திருப்பி போகும்போது அரவணைத்து போயிடுவார். ஆனால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். இரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டேன், அன்பினாலே என் உள்ளம் கவர்ந்தது. உலகத்தின் துன்பமோ துயரமோ வேதனையோ எதுவும் உண்மை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அல்லேலூயா. உயிர் உள்ளவரை, என் ஜீவன் போகும் வரை அந்த இயேசுவை மட்டும் நேசிப்பேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நேசிங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜீசஸ் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லா கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சான்ஸ் சொல்லுங்க. அதிசயம் காண செய்தீர், நீர் அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்தீர், நீர் அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்தேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்தேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழியனுக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழியனுக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்தேன், நீ அற்புதம்
யுத்தம் செய்வாரே உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவனவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே அவர் எந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் இரண்டு மூன்று பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில் இரண்டு மூன்று பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர்
ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருவேறென்றவர் நமது தேவன். இருவேறென்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பெறமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். காமேஷ் குடும்பம் மனசு போயிருக்காங்க. நிர்மலா சிஸ்டர் குடும்பம் கோயம்புத்தூர் போயிருக்காங்க. அம்மா குடும்பம் சிவாபதி சர்ச் போயிட்டு ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஸோ 3 குடும்பங்கள் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த சேர்ஸ்க்கு முன்னாடி வந்துடுங்க. ஃபேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்க. பின்னாடி சேர்ஸ் காலையில் போகிறாங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. முன்னாடி வரது அபிஷேகம் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு. யாரெல்லாம் ஃப்ரெண்ட் விரும்புறீங்களோ நீ வேணா நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Jesus, hallelujah. Praise the Lord. David, praise the Lord. Hallelujah. மாதத்தின் கடைசி மாதம். Hallelujah. அதில் மாதம் முழுவதும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார், நம்மை போஷித்தார், நம்மை போட்டி மரத்திலும் பாதுகாத்தார். எல்லா சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு துணையாகவே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல்வேறு ஸ்தலங்களிலும் நமக்கு பல்வேறுமான போராட்டத்திலிருந்து கட்டிப்பிள்ளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தரை முன்பதாக வைத்திருப்பேன். அவர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அசைந்திருப்பேன். சங்கீதம் 14:8 இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவமாய் சிந்தனைகளே பெரிய சிந்தனைங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் பாருங்க. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன். நிறைய பேர் முன்பாக வச்சுக்கலாம்னு சொன்னால் டிவி வச்சுக்காங்க, செல்ஃபோன் வச்சுக்காங்க. அதான் எப்போது அவருக்கு முன்பாக இருக்கு. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது கர்த்தரை எனக்கு முன்பாக, அதாவது என் ஃப்ரெண்டில், அதாவது ஏஜ் என் ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி, தம்பி தனி என் ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி, வெளிநாட்டில் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நேருக்கிலே என் கர்த்தரை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் நான் அசைக்கப்படுவது என்னத்துக்கும் இருந்தாலும் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னை இன்பங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சில வேலை இன்பம் கூட சில காரியங்கள் கொஞ்சம் இன்பத்தோடையே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்பமோ துன்பமோ நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரை
என்னன்னு சொல்லுங்க. கர்த்தரை எனக்கு உண்மையாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு உண்மையாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு உண்மையாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு உண்மையாக வைத்திருக்கிறேன். அவரை என் வலது வாசத்திற்கு வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க வாய்த்திருக்க. நான் அசைக்கப்படுவதில்லை. வாயில அறிக்கை செய்தாதான், அந்த வாயில அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தையின் ஜீவன் ஒவ்வொரு வசனத்துக்கும் உயிர் இருக்கு. அதை அப்படியே நமக்குள்ள போய் வேலுக்குள்ள நரம்புல ஸ்மெல்லாச்சு போயிட்டு அப்படியே சாதாரண போகும், ஜீவனாய் மாறும். அதனால நீ எவ்வளவு வசந்த வாயில அறிக்கை செய்யுதோ, அறிக்கை செய்யும்போது வசனம் ஆழமாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்துல சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். விசுவாசத்தால என் வயிறு இவ்வளோ பெருசாச்சு. அப்படியே வயிறு தூக்கி நடக்கவே கஷ்டமா சொல்லிட்டு அதே நல்லது. அப்போ ஆண்டவர் சொன்னா காரியம் சொன்னாரு. வெள்ளிக்கிழமை காலையில அந்த ஜீவ தண்ணீரோட நதிகள் மட்டும் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கான்? இங்கே இல்லை, இங்கே இல்லை, வாயில இல்லை, இருதயத்தில் இல்லை, வயிற்றுக்குள்ளதான். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரோ ஒரு நாள் தாக முடியாது. அது உனக்குள்ளே ஓடுகிற நித்திய காலச்சு இருக்கும் சொல்லி அந்த என்ன விசுவாசிக்கணும் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர நதிகள் புறப்பட்டு வயிற்றுக்குள்ளே ரொம்ப இருக்கு. தெரியாது என்ன காம்பினேஷனே தெரியாது. ஜீவ தண்ணீர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு நரம்புக்குள்ள எலும்புக்குள்ள தசுக்களை பாய்ந்து அப்படியே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலை தியானம் அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா என் வயிறு அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு. அந்த வயிற்று கனம் எல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா நான் வசனத்தை நீங்கள் வாயில அறிக்கை செய்யணும். சுச்சுவேஷன் கேட்பேன். நீங்கள் போகிற பாதையிலே வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்தியில் ஆண்டவர் உங்களுக்கு நினைக்கின்ற வசனத்தை திரும்பி சொல்லி அந்த வசனத்தின் ஜீவன் எடுப்பீங்கன்னு சொன்னா சத்துருக்களை சேதப்படுத்த முடியாது. என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த சுகம் கொடுப்பார், கடன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதெல்லாம் வெள்ளிக்கிழமை நாங்கள் செபிக்க வந்தவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படின்னால ஆண்டுடைய வசனம் தான் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை தான் ஜீவ ஊற்று. அந்த ஊற்று எங்கிருந்து வந்து இன்சைட் பெல்லி வயிற்று மேல கை வச்சுங்க. இங்க எதிராக அந்த ஊற்று வருது. ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ளா அந்த ஜீவ ஊற்று புறப்படுது. யார் அந்த ஜீவ ஊற்று? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், மைண்ட்ல இல்ல, மவுத்ல இல்ல, ஹார்ட்ல இல்ல. எங்க இருக்கு? பெல்லி ஸ்டமக் என்ன வருதா? ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. ஜீவ நதி. ஹல்லேலூயா. அது சுகமளிக்கும் நதி. ஹல்லேலூயா. அது வல்லமையுள்ள நதி. ஹல்லேலூயா. அது அற்புதங்களை செய்கிற நதி. எங்க? உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆவி அளித்து அற்புதங்களை செய்ய சொல்லுங்க. உங்களுக்குள்ளே ஆவி அளித்து அற்புதங்களை செய்யலாம். உங்களுக்குள்ளே ஆவி அளித்து அற்புதங்களை செய்யலாம். உங்களுக்குள்ளே ஆராதனை வரும்போது வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நடந்து போகக்கூடாது. ஏதாவது சுச்சுவேஷன் அப்படி வரும்போது வீட்டுலாம் சிந்தனைகள் ஒரு காரணம் நம்ம என்ன கஷ்டம் இது சொல்லணும். எனக்குள்ளே ஊற்று. இப்போ ஊற்று சொன்னது கர்த்தரை எனக்குள்ளதாக வைத்திருக்கிறேன். எதை வைக்கக்கூடாது கட்ட முடியாது. கர்த்தரை எனக்குள்ளதாக வைத்திருக்கிறேன். அவரை வலது வாசலிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. கர்த்தரை எனக்குள்ளதாக வைத்திருக்கிறேன். அவரை வலது வாசலிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை. யார் கைவிட்டாலும் செல்வேன்.
அருமையாய் நம்மை ஆராதிக்க வைக்கிறார். நம்மோடு பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனே மகளே ரசிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நிக்கவரவர்ஷனரபதி நமக்கவரதா. அபியாக்கவதி நமரவர்ஷனரபதி நமக்கவரதா. நிக்கரவலபதி நமக்கவரவர்ஷனரபதி நமக்கவரதா. ஓ நிக்கவதி நமக்கவரதா. ரசிக்கப்படும் சூழ்நிலைகள் வந்தால் நிக்கவரபதி நமக்கவரதா. ஓயாவதி நமக்கவரவர்ஷனரபா. உன் வாழ்விலே நம்பிக்கை சின்னத்தில் ரசிக்கப்படும் சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு உன்னை எனக்கு உங்களாக நிறுத்திக் கொள்வாயானால் ரசிக்கப்படுவதில்லை. நீ அசிக்கப்படுவதில்லை.
விளையாட்டு நினைக்காது. கன்னியாகுமரி ஏதோ பேசணும் நினைக்காது. என் மகனே நீ பெற்றுக்கொண்டு ஓடி உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். Yeah.
Yeah.
அன்பின் பெருவெள்ளம் நீர்தானையா அன்பின் பெருவெள்ளம் நீர்தானையா அன்பின் பெருவெள்ளம் மகிழ்ச்சியான வழிகளிலே அவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் நினைவு நீங்க தான், என் கனவு நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆண்டவரே, என் கனவு நீங்க தான், என் நினைவு நீங்க தான், என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் ஆய்வு செய்யணும். ஹல்லேலூயா. என்றும் பெரிதும் வேலையை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பயணம் உச்சமாகி வந்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆராதிக்க அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்தரையான பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். நீ ஆராதிக்கும் போது நிறைய பாடல்களை பாடி ஜனங்களை அபிஷேகத்துக்கு நடத்து, நான் அவர்களோடு இடைப்படுவேன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ரீகாவாத வசனங்கள் ஒரு நிரப்புராவியானவர், உங்களை நினைவுபடுத்துகிறாவியானவர், உங்களை பலப்படுத்துகிறாவியானவர், இப்போது எங்கள் ஜாதிகளில் சுகம் தரும் ஆவியானவர், இவர்களுடைய ஜீவமூற்று, இவர்களுடைய ஜீவமூற்று, இப்போதே உலகத்தை உங்களுடையும் அது வெளியேயும் உலகங்களாக உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுக்கு மிகுந்தே, அப்படியே பாய்ந்தே, 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 ஓ அதன் சாதியே, ஒரு பக்கத்துக்கு நீங்களே, நீங்க பேசும் மக்களிலே, அதை ஊற்றி, இதெல்லாம் நடக்குமா? என்னவோ சொல்லாம நடக்கிற பத்தியா பேசுறேன். அதே உனக்குள்ளே புறப்பட போகிறது. உனக்குள்ளே புறப்பட போகிறது. அறிந்து அதிகமாக பாடின பாடங்கள் இந்த அபிஷேகம் பெருக்கெடுத்து அது நித்திய காரணமாய் ஊற்றாய் படுத்து கொண்டிருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கிச்சனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு இங்கிருந்து அந்த ஊற்று பெருக்கெடுத்து ஓடி ஜெபமாகி நாம் நடத்துவோம். மனுஷங்களை கொடுங்க, யாருக்காச்சும் வீட்டுக்கு முகத்தை வாங்கி அதை பேசுங்க, அதை சத்தத்தை கேட்கட்டும். ஒவ்வொருவரையும் வந்து படிக்கட்டு இறங்கி போகும்போது ஒரு சாதாரண மனுஷனாங்கல்ல, ஒரு ஊற்று சிந்தைக்குள்ளே, கண்களுக்குள்ளே, காதுகளுக்குள்ளே, வாய்க்குள்ளே கால்களுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, ரத்த நாளங்களுக்குள்ளே ஜீவ ஊற்று பாயட்டும், பாயட்டும், பாயட்டும். அதே போல ஆவிகளை கட்டி வச்சோம். காலை எழுந்திருக்கும் போதே ஆவிகள் என்ன உலகத்துக்கு செய்கிற ஆவியில அந்த உருவாக்குவது ஆவி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, அப்புறம் துறைத்தனத்தின் ஆவி,
எபேசியர் 6ஆம் அதிகாரத்திற்கு அதிகாரத்தின் இந்த ஆவிகளை நீங்க என்ன செய்யணும்? பயன் பண்ணணும். கட்டும்போது அது கட்டப்படும். அதே மாதிரி கட்டவும் சிலது கட்டணும். எதை கட்ட வைக்கணும்? தேவ சமாதானத்தை கட்ட வைக்கிறோம், ரட்சிப்பை கட்ட வைக்கிறோம், தேவனுடைய வல்லமை கட்ட வைக்கிறோம், இயேசுவை காணும்படியாக அந்த கண்களை திறந்து கிரியை செய்யும்படியாக கட்ட வைக்கிறோம். அப்படி கட்ட வைக்கவும் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காரு? கீ கொடுத்திருக்காரு, சாவி கொடுத்திருக்காரு. அந்த சாவியை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எனக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கேன். உலகத்து மக்களுக்கு நம்ம எப்பயுமே காணாமல் நிறைய இருக்கா? இந்த உலகத்துல இருந்து ஆளுகள் செய்யும். நமக்கு வானத்துக்கும் பூமிக்கும் கிரியை செய்ய வல்லமையான கீ கொடுத்திருக்கிறார். கடனை பயன்படுத்தும் போது எங்கேயோ ஒரு அளவுக்கு